ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்டேஷன்ல வச்சு விஜயையும் அன்பையும் விசாரிக்கிறாங்களே. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, ஏன் சார் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிருக்கேன், அவளை மறக்க முடியாம இத்தனை வருஷம் இருந்தேனே, நான் எதுக்கு சார் அவளை கொலை பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு. இப்ப அன்பு என்ன சொல்றாருன்னா, இவன் என்ன கோயில வச்சு சொன்னாலாம் சார், இந்த மாதிரி அந்த பொண்ணு பணத்துக்காடிதான் என்ன லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்க அப்பா வர இவன் கிட்ட நிறைய டீட்டெயில் எல்லாம் கேட்டாருன்னா, வெண்ணிலாவோட அப்பா ரொம்ப விவரமானவர் சார், அவரை வந்து சும்மா தள்ளி வைக்க முடியாதுன்னு சொல்லிதான் இவன் என்கிட்ட சொல்லி போட்டு தள்ள சொன்னானே. இப்ப விஜய் என்ன கேக்குறாருன்னா, சரி சார், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இங்க நிக்கிறாருன்னு சொல்லிட்டு பசுபதியை கட்டுறது இவர் தான், இவரை வச்சு விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிஞ்சிட போகுது. இவங்கெல்லாம் எதுக்கு சார் அந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்ப அன்பு என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி அந்த பொண்ணு மீடியால பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சுல சார், ஏன் இத்தனை வருஷம் நான் வளர்த்து என் பொண்டாட்டியை வீட்டு விட்டு விரட்டிட்டான், என் பையனை விரட்டிட்டான், அடுத்து என்னைய தானே சார் கோர்த்து விட பார்ப்பான், அதுக்காண்டி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என் சம்மந்தியை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப பசுபதி என்ன நினைக்கிறாருன்னா, இவன்ட்ட நம்ம கோடு தானே போட சொன்னோம், இவன் பெரிய இது பில்டிங்கே கட்டிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அன்பை நினைச்சு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய்க்கு என்ன சொல்லனே தெரியல. அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இதை எஸ்பி ரேஞ்சுக்கு தான் கொண்டு போன போல, நான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், இவங்களை இங்க உட்கார சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் காவேரி வராங்க. காவேரி வரும்போது தாத்தாக்கு கால் பண்றாங்க. அப்ப தாத்தா வந்து இந்த மாதிரி லாயரை கூட்டிட்டு நான் அங்கதாம்மா வந்துட்டு இருக்கிறேன், நான் அப்படின்னோடனே காவேரி சரி தாத்தா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்புறமா லாயர் வந்துட்டாரு சொல்லிட்டு தாத்தா கிளம்பி வர்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, காவேரி ஸ்டேஷன் வந்துடுறாங்க. காவேரியை பார்த்தோன்னே ராகினி பசுபதி எல்லாம் ஒரு மாதிரியா பாத்துட்டே நிக்கிறாங்க. காவேரி யாரையுமே கண்டுக்காம நேரா உள்ள வந்து விஜய் பார்க்கணும் அப்படின்னோடனே விஜய் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப வெண்ணிலாம் பின்னாடியே வராங்க. பின்னாடியே வந்தோடனே அவர் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, நீங்க யாருன்னே, நான் தான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோடனே, கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னு சொல்லு, நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் என்ன ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பேசுறாங்க அப்படின்னு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நான் மட்டும்தான் விஜயோட ஒய்ஃப், நான் வந்து விஜய் வந்து அவர் வந்து சுதந்திரமா முடிவெடுக்கணும்னு ஒரே காரணத்துக்காண்டிதான் நான் ஒதுங்கி இருந்தேன், அவர் உன்னை மறக்க முடியாம இருந்தது எல்லாமே உண்மைதான், ஆனா நீ இப்போ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்ப வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, நீ தானே நேத்து சொன்ன போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு, இப்ப எதுக்கு வந்து பிரச்சனை பண்றனோட. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படியா சொன்னேன், நல்லா யோசிச்சு பாரு, நான் சொன்னதை இப்ப நீ ஏன் மாத்தி சொல்ற, விஜய்க்கு ஓகேனா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், இப்ப கூட நான் அததான் சொல்றேன், அவர் உன்னை கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டாருன்னா நான் ஒதுங்கி போயிருவேன், இந்த தாலியை நான் கழட்டிடுவேன், ஆனா அவரு வந்து உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு, இனிமே நான் யாருக்காண்டி விஜய் விட்டு கொடுக்கணும் இல்ல, அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் ஒதுங்கி இருந்தேன், இனிமே நான் எதுக்கு ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு வெண்ணிலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்து இங்க என்னமா சத்தம் அப்படின்னு. இப்ப காவேரி வந்து, நான் தான் சார் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் அவங்க அம்மா அப்பாவை இவர் தான் கொன்னாரு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்களே, அப்புறம் எதுக்கு சார் இந்த பொண்ணு இவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது, அவளுக்கு கிடைக்காத விஜய் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது, அததான் சார் அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டோன்னே, இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, அந்த பொண்ணு கேட்கறதும் கரெக்ட் தானமா அப்படின்னு. இப்ப வெண்ணிலாக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. அவங்க மாமா வந்து இவங்க நம்மள நல்லா கோர்த்து விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல சார் சொல்லிட்டு அவர் அப்படியே ஆக்ட் பண்றாரு, இந்த மாதிரி எங்க அண்ணன் இவங்கதான் கொண்டாங்கன்னு தெரியாம போயிடுச்சு சார், எங்களுக்கே இப்பதான் தெரியும், அதனாலதான் நாங்களே கேஸ் கேடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சொல்லிட்டு காவேரி வெளியில வெயிட் பண்ண சொல்றாங்க. இப்ப காவேரி வெளியில வெயிட் பண்றாங்க, வெண்ணிலா எல்லாருமே வெளியில நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க வீட்டுல வந்து காவேரி இன்னும் வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு காவேரி கால் பண்ணி கேக்குறாங்க. காவேரி வந்து, நான் இந்த மாதிரி ஸ்டால்ல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இப்போ சாரதா வந்து நீ திரும்பி போன் பண்ணு சொல்லிட்டே இருக்கிறாங்க. காவேரி அங்க நிக்கிறாங்க. தூரமா நின்று பசுபதி ராகினி காவேரியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.